வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் எலும்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுகளை தாண்டி எலும்புகளை வலுவிலக்க செய்யக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன, அந்த உணவுகள் நம்ம எப்படி எல்லாம் தள்ளி நிற்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் மூட்டுகளில் இல்லைன்னா எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி இருக்குது. குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு பகுதிகள்லாம் இந்த மாதிரி வலி அடிக்கடி தோன்றுது அப்படின்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குன்றது அர்த்தம். ஸோ எலும்புகள் தான் நமக்கு ஸ்ட்ராங்கை கொடுக்குது. அப்போ எலும்புகள் பலவீனமாகும் போது காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதெல்லாம் ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியமும் ஏற்படும். பலவீனமான எலும்புகள் நம்முடைய பேலன்ஸை எப்போதுமே தடுமாற வைக்கும். அப்போ எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன உணவுகளை தவறாமல் எடுத்துக்கொள்ளணும் வாங்க விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரை வகைகளை நம்ம எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம், அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்குங்க. மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய இரண்டு சத்துக்களுமே எலும்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த அனைத்து சத்துக்களுமே பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை இலை காய்கறிகள், கீரைகள் எல்லாமே அல்கலைன் தன்மையை கொண்டிருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய pH அளவையுமே சரி பண்ணி நம்முடைய எலும்பு அடர்த்தியை எப்போதுமே சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணும். அப்போ நீங்கள் தினமும் பச்சை இலை காய்கறிகள் இல்லாமல் உங்களுடைய உணவுகளை சாப்பிடக்கூடாது. தினமும் நீங்கள் பச்சை இலை காய்கறிகளை சேர்த்துக்கணும். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை வகை வகையான கீரைகளை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எலும்பு ஆரோக்கியத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். பால் மற்றும் பால் பொருட்களை எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நமக்கே ஞாபகம் வரும். ஸோ உடலில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகள் பலவீனமாகி எளிதில் உடைந்து போயிடும். இதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்குறோம். இப்போ அனைத்து வகையான பால் பொருட்களையும் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. பால், வெண்ணெய், தயிர், சீஸு, பன்னீர் அப்படின்னு உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பால் பொருட்கள் பெறலாம். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்றவங்க தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பெறலாம். ஸோ இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தேங்காய் பால், பாதாம் பால் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கால்சியம் சத்து கிடைக்கும். எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். கடல் உணவுகள் மற்றும் மீன் நீங்க சாப்பிட்டீங்கன்னா எலும்புகள் பலமாக இருக்குங்க. ஏன்னா கடல் உணவுகளில் பொதுவாகவே அதிக மினரல்ஸ்கள் இருக்கும். எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்தும் கடல் உணவுகளில் இருக்கும். உங்களுடைய உடல் கால்சியம் சத்தை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்தணும் அப்படின்னா விட்டமின் டி தான் முதல்ல தேவை. அப்போ பலவிதமான கடல் உணவுகள், மீன்களில் விட்டமின் டி இருக்கு. அது கூட கால்சியம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே எலும்புகளினுடைய அடர்த்தி அதிகரித்து வயதாக கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகளை தவிர்க்கிறதுக்கு உதவி பண்ணும். இப்போ சைவ உணவு சாப்பிட்றவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா இயற்கையாகவே விட்டமின் டி சத்து சூரிய ஒளியின் மூலமாக நீங்கள் பெற முடியும். அப்போ காலையிலே சின்னதாக ஒரு வாக்கிங் போனீங்கன்னா அங்கே உங்களுடைய எலும்புகள் தோள்களின் மூலமாக, அதாவது தோள்கள் மூலமாக விட்டமின் டி சத்து கிடைக்கப்பெறும். உங்களுடைய எலும்புகள் பலமாக இருக்கும். விதைகள் மற்றும் நட்ஸ் தினமும் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகள் பலமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா கால்சியம் தவிர புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு தேவைப்படுது. அப்போ மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, ஆளி விதைகள், சூரியகாந்தி விதைகள், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் மற்றும் நட்ஸில் கிடைக்குது. அப்போ தினந்தோறும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நிறைய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது எலும்புகள் உங்களுக்கு பலமாகவே இருக்கும். பழங்களில் ஆரஞ்சு பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு பழம் எடுத்துட்டாலே எலும்புகளை பலம் பெற வைக்கலாம் அப்படின்னா ஆரஞ்சு பழங்களை நீங்கள் சாப்பிடலாம். குறிப்பாக சிட்ரஸ் பழங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உடலுக்கு தேவையான கொலாஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி சத்து அவசியம். ஸோ இந்த சத்து உடலினுடைய இணைக்கும் திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்தும் உருவாகிறதுக்கு கொலாஜனை நமக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு அவசியமாக தேவைப்படுது. எனவே ஆரஞ்சு பழம் சாப்பிட்றது கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்த செய்யும். கொலாஜன் உற்பத்தி எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கும். ஸோ அந்த சவ்வுகள் எதுவுமே உங்களுக்கு மூட்டுகள் எல்லாமே, எலும்பு மஜ்ஜைகள் எல்லாமே பலமாக இருக்கும். இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் பலம் பெறும். அதே போல் ஒரு சில உணவுகள் எல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது. அப்படி தவிர்க்காம நீங்கள் அந்த உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய
உங்களுடைய எலும்புகள் வந்து பலவீனமாகும். அந்த வகையில் தவிர்க்க வேண்டிய உணவுகளில் பார்த்தீங்கன்னா காஃபி வந்து இருக்குது. உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு பல பேரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காஃபி கொட்டையில் 20% அளவு நம்ம சிக்கரி வந்து சேர்க்குறோம். இப்போ தினமும் 2 கப் காஃபி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே போதுமானது. காலையில் 1 கப் காஃபி உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இரவு நேரங்கள்லாம் குடிக்காமல் நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக டென்ஷனாக தலைவலியாக இருந்ததுன்னா அப்போ ஒரு கப் காஃபி குடிக்கிறது போதுமானது. இந்த மாதிரி 2 கப் காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து போதுமானது தான். ஆனால் இந்த அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா காஃபியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கால்சியம், இரும்புச்சத்து, துத்தநாகம் இந்த மாதிரி எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்மளுடைய உடம்புல சேர விடாமல் தடுத்துரும். அப்போ எலும்புகள் வலுவிழந்து போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக காஃபியும் இருக்குன்னு தெரிந்து கொள்ளுங்க. உப்பு வந்து நம்ம அளவாக எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி இப்போ நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை வந்து பார்த்தீங்கன்னா 2.3 மில்லிகிராம் உப்பு. ஸோ இந்த அளவு மட்டும்தான். இந்த அளவு அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை பாதிக்கும். இப்போ அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நாம நம்மளுடைய உடம்புல கால்சியத்தை இழந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உடல்ல இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிடும். அப்போ அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் என்னும் நோய் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்துலலாம் ஆஸ்டியோபோரோசிஸ் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இப்போ தினமும் 2.3 மில்லிகிராம் உப்பு அப்படின்றது உடல்ல எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஒருவேளை உங்களுக்கு இதய நோய், சிறுநீரக நோய், உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபி எல்லாம் இருக்கு அப்படின்னா பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2.3 மில்லிகிராம் அளவு உப்பை விட மேலும் குறைத்து தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்றது தான் சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் உங்களுக்கு அறிவுறுத்துறாங்க, இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ளுங்க. வெள்ளை சர்க்கரை, ஒயிட் சுகர் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. இப்போ தினமும் நம்ம பார்த்தீங்கன்னா 30 to 40 கிராம் வரையாவது வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பெரும்பாலானவர்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு தொடர்பான நோய் தாக்குதலுக்கு உள்ளாகிறதுல சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்கு. எலும்புகளை உருக்குலைக்க வைக்கிறதுல முதலிடத்தை சர்க்கரைக்கே நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம அன்றாடம் இனிப்பு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சிங்களேன், அது கூட நிறைய ஊட்டச்சத்து நிறைந்தக்கூடிய உணவுகளையும் தவிர்க்காம நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தீமையை ஏற்படுத்தாது. இல்லைன்னா சர்க்கரை வந்து எலும்புகளுக்கு தான் முதல்ல தீமை செய்யும் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு நீரிழிவு, புற்றுநோய் போன்ற நோய்களையுமே வரவழைத்திரும் இந்த வெள்ளை சர்க்கரை அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் முற்றிலும் 100% எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு உணவு தான் இந்த செயற்கை குளிர்பானங்கள். ஏன்னா 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய இந்த செயற்கை பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகளை தரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 1% கூட நன்மைகளை தராதது தான் இந்த செயற்கை குளிர்பானங்கள். இந்த குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுத்துரும், எலும்பு அடர்த்தியை குறைச்சிரும், எலும்புகளை மென்மையாக்கி சீக்கிரமே எலும்பு முறிவுக்கு வழிவகை பண்ணும். எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு ஆப்போசிட்டாக இந்த செயற்கை குளிர்பானங்கள்லாம் செயல்படுது அப்படின்றத பல்வேறு விதமான ரிசர்ச்சில் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்கள் செயற்கை குளிர்பானங்களை எடுத்துக்கொள்ளாதீங்க. அப்போ தான் உங்களுடைய எலும்புகள் வலுவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் செயற்கை குளிர்பானங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலும்புகள் வலுவிழந்து போயிடுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலும்புகள் வந்து ரொம்ப வீக் ஆகிடும். அது வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்லாம் கிடையாது, அனைவருமே ஆல்கஹால் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆல்கஹால் வந்து ஒரு சில பேர் வந்து சோஷியல் ட்ரிங்கர்ஸ் இருப்பாங்க. மிதமான அளவு எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலுக்கு பெரிய அளவுக்கு ஆபத்து வராதுன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் ஆல்கஹால் கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களுடைய உடலை வந்து அடையும் போது யூரிக் அமிலத்தை உங்களுடைய உடலில் அதிகரிச்சிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உடலில் மூட்டுகள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அந்த யூரிக் அமிலம் தங்கி வலியை வந்து உங்களுக்கு உண்டாக்கும். ஸோ எலும்பு வலி எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எலும்பு அடர்த்தி ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளாதவர்கள் இருக்கக்கூடிய எலும்பு அடர்த்திகளை விட ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும்ன்றது தெரிந்து கொள்ளுங்கள். சீக்கிரமாக எலும்பு வந்து உடையக்கூடிய பாசிபிலிட்டியும் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் ஆல்கஹால் வந்து நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதை காட்டிலும் இப்போ லாஸ்ட்டாக எலும்புகளை பலவீனப்படுத்தக்கூடிய உணவுகள்னு ஒரு 5 உணவுகள் சொல்லியிருக்கோங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ஒருவேளை இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எலும்புகள் ரொம்ப பலவீனமாயிடும். நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடலாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போ லாஸ்ட்டாக எலும்புகளை பலவீனப்படுத்தக்கூடிய உணவுகள்னு ஒரு லிஸ்ட் இருக்குங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் அல்லது தவிர்த்து விடுவது நல்லது. உங்களுடைய உடல் எலும்புகளை பலம் பெற வைத்துக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.